ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த கடகம் அப்படின்றது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது வீரியஸ்தானம், வாக்குஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். ஆல்ரெடி பாதகாதிபதி குரு இருக்காரு. ரிஷபத்தினோட ராசியாதிபன் சுக்கிரன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், அதிகமா பொதுவா அவங்க மத்தவங்களுக்கு நல்லவங்களாவே கூட இருப்பாங்க. ஆனா ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து, நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்துல இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னா, செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நம்ம நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசியாதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசியாதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம் ராஜயோகம் வருமா அப்படின்றது டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும் அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும் சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாதத்துல இந்த இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ஒவ்வொரு ராசியினரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது ரிஷப ராசி. ரிஷப ராசியினர் வந்து செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா எந்த இடத்த மேம் சொல்லுவீங்க? ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த கடகம் அப்படின்றது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படின்றது வீரியஸ்தானம், வாக்குஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். அதுக்கும் மேல நம்மளோட நாலேட்ஜ், நம்மளோட கம்யூனிகேஷன் இதுக்கான ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஆல்ரெடி குரு இருக்காரு. ஒரு பாதகாதிபதி இருக்காரு. அதுக்கும் மேல சிறு பயணங்கள், அதையும் குறிக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். நம்ம நெய்பர்ஸ், நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களையும் குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாதகாதிபதி குரு இருக்காரு. ரிஷபத்தினோட ராசியாதிபன் சுக்கிரன். சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் என்னோட பதிவுகள தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன், "அம்மா பெரிய லெவல்ல வாக்கு குடுக்க வேண்டாமா?" அப்படின்ட்டு சொல்லுவேன். இப்ப செவ்வாயும் அங்க வந்திருக்காரு. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, நீச்சம் அடைஞ்சிருக்காரு. ஆனா உச்ச குருவோட சேர்ந்திருக்கும்போது நீச்ச பங்கம் வருது. அவருடைய கெடுபலன்கள் கம்மியாகும். இருந்தாலும் பிளஸ் நெறைய இருக்கு. இப்ப நீங்க பிளஸ்ஸ பத்தியே கேட்கல. நீங்க எங்க போகக்கூடாது அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கேட்டிருக்கீங்க. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், அதிகமா மக்கள் சேரக்கூடிய இடங்கள், அதாவது அதிக கூட்டம் இருக்கக்கூடிய இடங்கள், அங்க வந்து நம்ம போவது அப்படின்றத தவிர்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரிஷபம் எப்பயுமே பலரோட பழகுறதையும் நீங்க தவிருங்க. அத தான் நான் சொல்லுவேன். ரீசன் என்ன? நம்மள வந்து பாருங்க எல்லாரும் நல்லா பழகுவாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்னென்னலாம் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கிப்பாங்க. நமக்கு எப்பயுமே யாருமே இவ்வளோண்டு கூட குடுக்க மாட்டாங்க.
அது ரிஷபத்தினுடைய ஒரு எழுதப்பட்ட தலைவிதி அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கும்ப்பா நாங்க. எங்களுக்கு யாருமே ஒரு ஜீவன், ஒரு ஜந்து நல்லதா இருக்கா? எந்த ஜந்துவும் நல்லதா இருக்க மாட்டேங்குது. அப்படின்ற மாரி தான் ஒரு அமைப்பு. பொதுவா அவங்க மத்தவங்களுக்கு நல்லவங்களாவே கூட இருப்பாங்க. ஆனா, ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா, உங்கள பார்த்து தேவையில்லாம பொறாம வரும். ஏன் பொறாம வரும்? அறிவு, நல்ல அறிவு. அறிவ பார்த்து பொறாம வரலாம். நல்ல அட்ராக்டிவ் பெர்சனாலிட்டீஸ், ரொம்ப அட்ராக்டிவ் பெர்சனாலிட்டீஸ். அந்த அட்ராக்ஷன பார்த்து பொறாம வரலாம். அந்த கற்பூர புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த கற்பூர புத்தி, அந்த புத்திய பார்த்து பொறாம வரலாம். ஏன் பொறாம வருது? எதுக்கு பொறாம வருதுன்னு தெரியாமயே பொறாம வருதுங்க. அப்படிதான் ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிஷபம் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட பழகணும் அப்படின்னு 1,00,000 பேர் ஆசைப்பட்டாலும், 1,00,000 பேரும் பகையா மாறுவாங்க. அது நம்மளோட ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பிளஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். யார் என் கூட பழகுனாலும், அவங்க என் கூட உண்மையா பழக மாட்டாங்க. அப்படின்ற மைண்ட் செட் நீங்க வச்சுக்கோங்க. வச்சுக்கினீங்க அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. அப்ப பொதுவாவே நெறைய மக்கள் நம்மளுக்கு பகை அப்படின்னும் போது, அந்த மக்கள் கூடுற இடங்கள்ல நம்ம போகும்போது, தேவையில்லாத ஒரு வாக்குவாதம், தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்து, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொன்னாங்க டூருக்கு போலான்னு சொல்லிட்டு. நானும் நல்லா பழகுறாங்களே, இப்பதான் கொஞ்ச நாளா பழக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளா தான் நல்லா பழகுவாங்க. ரொம்ப நாள் ஆனா அவங்களே பகையா மாறிடுவாங்க. சரிங்களா? இப்பதாங்க ஒரு 2 மாசமா அவங்க பழக ஆரம்பிச்சாங்க. 2 மாசமா நல்லா தான் ஓடும் பழக்கம். இப்பதாங்க ஒரு 6 மாசம், 6 மாசமா நல்லா தான் ஓடும். அதுக்கு மேல பகை தான் வரும். அப்ப அவங்க கூட சேர்ந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, டூர் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. பிளான் பண்ணி நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அனுபவப்படுவீங்க. போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்ளோ நல்லவன்னு நெனச்சேன். ஏஞ்சல்ன்னு நெனச்சேன். கடைசில பார்த்தா அது பேய்ன்னு அங்க போன அப்புறம் தான் தெரியுது. எல்லா விஷயத்தையும் என்ன வந்து கார்னர் பண்றாங்க. ஹோட்டல் போறாங்க, பில்லு குடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க பில்லு குடுங்கன்றாங்க. அவங்க பில்லு குடுக்குற மாரி இருந்தா எல்லாருக்கும் டீ சொல்றாங்க. நான் பில்லு குடுக்குற மாரி இருந்தா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிவி ஜூஸ் சொல்றாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்ட்ராபெர்ரி ஜூஸ் சொல்றாங்க. அப்படின்ற மாரி இருக்கும். என்னது அப்படின்னா எண்ணெய், உண்ணுது அப்படின்னா வெண்ணெய். அந்த மாதிரி இருக்குங்க. அப்ப நான் தெரியாம போயிட்டேங்க அப்படின்னு நம்ம வருத்தப்படுற மாரி இருக்கும். தெரியாம நான் வந்து பார்த்தீங்கன்னா, டூருக்கு குழந்தைங்கள கூட்டின்னு போயிட்டேங்க. அங்க போனா ஏகப்பட்ட கூட்டம். ஏகப்பட்ட கூட்டத்தில எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு பெருசா தலைவலி வந்துருச்சு. உடம்பு முடியாம போயிடுச்சு. ஆக அதிக மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல நம்ம போறது அப்படின்றத அவாய்ட் பண்ணணும். எதிர் வீடு, பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது தெருல இருக்க 3வது வீடு, இது எல்லாரோடும் சேர்ந்து போறோம் அப்படின்னா, பிரச்சனை தான் மிஞ்சும், பகை தான் மிஞ்சும், மனஸ்தாபம் தான் மிஞ்சும், மனசஞ்சலம் தான் மிஞ்சும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நம்ம போறது அப்படின்னா தனியா போங்க. நம்ம ஃபேமிலியோட போங்க. ஆ நம்ம ஃபேமிலியே நம்மளுக்கு பெருசா ஒத்து வர மாட்டாங்கல்ல. அப்ப மத்தவங்கள எங்க நம்ம வந்து ஒத்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கறதே தப்பா போயிடும் இல்லையா? ஸோ அதிக கூட்டம் இருக்க இடங்கள்ல போறது தவிருங்க. அதிக கூட்டம் இருக்க இடத்துல போனா என்ன ஆகும்? போனா இந்த மாரி பஞ்சாயத்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல ரொம்ப ஜன நெருக்கடி இருக்கிற இடத்துல போகும்போது, நமக்கு நம்மளோட சில பொருள்கள் களவு போறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இல்ல கூட்ட நெரிசல்ல நம்மளே அடிபட்டு, மிதிப்பட்டு இந்த மாரி சில உடல் சார்ந்த இன்னல்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ போகவே கூடாது. போங்க, போறீங்க அப்படின்னா உரிய பாதுகாப்போட போங்க. அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். ஓகே மேம். இப்ப தவிர்க்க முடியாத சூழல் ஏற்படுது. இந்த இடத்துக்கு அவங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, என்ன மாதிரி இறை பரிகாரங்கள் இவங்க செஞ்சுகிட்டு அங்க போனா, இவங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படாது? கண்டிப்பா மேடம். அப்படி நம்ம எங்கனா போறோம் அப்படின்னா, கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு நம்ம போறோம் அப்படின்னா, இன்றைய நாள் இந்த நாளு, கோளு, நட்சத்திரம், நல்லவங்க, கெட்டவங்க, நம்ம எதிர் வீடு, பக்கத்து வீடு, நம்மளுக்கு தெரியாதவங்களால கூட நம்மளுக்கு பிரச்சனை வரணும் அப்படின்னு விதி இருக்கு. அப்படின்னாலும் அது மாற்றப்படும். ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன? அப்படி செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா, அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம் ஜோதிடம் கற்றுத்தரப்படும். ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம்? அதனுடைய முறைகள் என்ன? அந்த வகுப்பு எப்ப நீங்க எடுக்குறீங்க? எத்தன மந்த் கோர்ஸ் அது? அத வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல் மேடம். ஃபர்ஸ்ட் லெவல் அப்டின்னா, பொதுவா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாள்ல, ஒரே மாசத்துல ஜோதிடம் கத்துக்கலாமா அப்டின்னு நெனைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்டின்றது பெரிய சமுத்திரம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ப தான் ரொம்ப பெரிய பெர்சன்ஸ். ஜோதிடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டா வேற யாருமே இல்ல அப்டின்ற ஒரு நெனப்பு இருக்கு இப்ப. ஆனா உண்மை என்ன அப்டின்னா மேடம், கற்றது கைமண் அளவு. அப்ப
அந்த சமுத்திரத்துல நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்க 1, 2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான முத்துக்கள் அதுல இருக்க தான் செய்யுது. நெறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மேடம் ஒரே மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா? 2 மாசத்துல கத்துக் குடுத்துருவீங்களா?" அப்படி கேட்கறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மத்த ஜாதகங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லெவல் 1. லெவல் 1ல பேசிக்ஸ், பிளானட்ஸு, அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம், உச்சம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாரி பலன்கள குடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும். அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்ப இந்த 3 லெவலா தான் மேடம் நாங்க சொல்லி தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நெறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பா தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இம்மீடியட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்டா மேடமோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்புல ஜோதிட வகுப்புல நீங்க சேரணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.